ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் குழந்தைக்கு நேம் வச்சுருந்தோம். அந்த நேமிங் கிரிமோனி விலாக்கை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ பாய் வர வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தனால இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உப்புமாவும் சட்னியும் தான். சிம்பிளாகவே எதாவது செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா பண்ணியிருந்தேன். ஏன்னா வேலை அதிகமாக இருந்துச்சு அன்றைக்கி. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ காட்டுற இந்த இடத்துல தான் தொட்டில் கட்டியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. எப்பயுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் நமக்கு வீட்டில் அதிகமாக வேலை இருக்கும். பட் இன்னொரு சைட் நம்ம குழந்தைக்காக பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும். காலையில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். எப்பயுமே மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்கள் பேபி நேம் பார்த்திங்கன்னா ஹாத்விக்னு தான் வச்சுருந்தோம். ஸோ அதை இந்த மாதிரி வாலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, பலூன்ஸ் எல்லாம் போட்டு. ஹஸ்பண்ட் நிறைய நேம் யோசிச்சு பார்த்தோம். ஸோ நியூமராலஜி படி அண்ட் ஜாதகம்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நேம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் ஹாத்விக்னு சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு பாய் வந்துட்டார். எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரியாணி கூடவே கொஞ்சமாக சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. பிரியாணி டேஸ்ட் நல்லா வந்திருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. பாருங்கள், பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. எப்பயுமே பாய் செய்கிற பிரியாணி தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் கிரேவி, பச்சடி, வாழைப்பழம் தான். இதை தான் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்குமே சர்வ் பண்ணியிருந்தோம். எப்பயுமே பிரியாணி கூட பச்சடி இல்லாமல் எனக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்காது. ஈவன் வெஜிடபிள் பிரியாணி கூட பச்சடி இருந்தால் தான் சாப்பிடுவேன். உங்களுக்கும் பச்சடினா ரொம்ப பிடிக்குமான்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நேம்லாம் வச்சு முடித்து எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு சாப்பாடெலாம் சர்வ் பண்ணி எல்லாம் முடித்தாச்சு. நைட்டுக்கு அகெயின் இந்த பிரியாணி தான் டின்னருக்கும் சாப்பிட்ருந்தேன் நான். இந்த டே இப்படி தான் போச்சு. ஃபங்க்ஷன் வீடியோலாம் எதுவும் நான் கேப்சர் பண்ணலை. இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlog.